அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ஒரு எறும்பு சித்தரை பற்றித்தான் பார்க்கிறோம். ஆம், எறும்பு சித்தரை பற்றித்தான் பார்க்கிறோம். இவர் உடல் முழுவதும் எறும்புகளே தின்று அவரது உடம்பை சாப்பிட்டு விட்டது. அதே போல தலை முழுவதும் பிளந்து நேரடியாக தலையில் இருந்த மூளை, தலையில் என்னென்ன இருக்குமோ அனைத்துமே வானத்தில் அப்படியே மாயமாக மறைந்து மோட்சம் பெற்றவர் தான் இந்த எறும்பு சித்தர். மிகவும் அவர் ஜீவசமாதி அடைந்து மிக பயங்கரமாக இருக்கிறது. அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய எறும்பு சித்தரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இவரை ஒரு முறை இரவு தங்கி நீங்கள் பார்த்து விட்டால் வாழ்க்கையில் வசந்தம். அதே போல இங்கு நடக்கும் விடிய காலையில் நடக்கக்கூடிய அபிஷேகம் செய்யும்போது சங்குவால் ஒரு பூஜை நடக்கும். சங்கை ஊதுவார்கள். அந்த சங்கை ஊதும்போது அனைத்து அங்கு உள்ள நாய்கள், நிறைய நாய்கள் இருக்கும். அந்த நாய்கள் வானத்தை நோக்கி சாமி தரிசனம் செய்யும். இன்றும் அந்த வானத்தை நோக்கி சாமி தரிசனம் செய்யும்போது நாய்கள் தரிசனம் செய்வது உலகத்தில் எங்கேயுமே இல்லை, இங்கு தான் இருக்கிறது. அதே போல இந்த நேரத்தில் சித்தர் நேரடியாக வானத்திலிருந்து நமக்கு அருள் புரிவதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பலருக்கும் பல விதமான அதிசயங்கள் நடந்திருக்கிறது. சரி, எங்கே இருக்கிறது இந்த எறும்பு சித்தருடைய ஜீவ சமாதி? நீங்கள் விழுப்புரத்திலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நல் ஆத்தூர் இதுதான் இந்த ஊரின் பெயராகும். அதாவது நீங்கள் திண்டிவனத்தில் இருந்து ஒலக்கூர் என்ற இடத்திற்கு சென்றாலும் இந்த ஜீவ சமாதி வந்துவிடும். ஒலக்கூர் இந்த இடத்து திண்டிவனத்திலிருந்து ஒலக்கூர், அதாவது நீங்கள் திருவண்ணாமலை, திண்டிவனம், பாண்டிச்சேரி இதுதான் ரூட் ஆகும். திருவண்ணாமலை எடுத்து திண்டிவனம் அருகே, திண்டிவனம் தாண்டி ஒலக்கூர் என்ற இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். வேறு எங்கேயாவது வந்தீங்கன்னா, திருச்சி வழியாக வந்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து விழுப்புரம் வரும் வழியில் விழுப்புரத்துக்கு கொஞ்சம் நெருங்கும் இடத்தில் நல்லாத்தூர், நீங்கள் ஒன்றுமில்லை, கூகுளில் எறும்பு சித்தர் அப்படின்னு டைப் செய்தால் வந்துவிடும். அதே போல இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, வீரநாராயணர் சித்தர் என்று டைப் செய்தால் இன்னும் தெளிவாக இருக்கும். இதுவும் இவர் கோயில்தான். இவருக்கு பல பேர்கள் உண்டு. ஒலக்கூர் ஐயா, எறும்பு சித்தர், வீரநாராயணர் சித்தர் என்று இதில் எதில் டைப் செய்தாலும் வரும். குறிப்பாக வீரநாராயணர் என்று டைப் செய்தால் தெளிவாக கூகுளில் வந்துவிடும். அதை வைத்து நீங்கள் நேரடியாக போய்விடலாம். சரி, இந்த கோவிலுக்கு போய் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றுமில்லை, நீங்கள் அங்கே அமர்ந்து ஒரு இரவு தங்க வேண்டும். ஒரு இரவு தங்கி காலையில் நடக்கும் அபிஷேகம் தூபங்களை பார்த்தால் போதும். காலையில் அபிஷேகம் முடிந்தவுடனே ஒரு சங்குவால் ஊதுவார்கள். அந்த சங்கு ஊதும்போது அங்கு நிறைய நாய்கள் இருக்கும். அந்த நாய்கள் வானத்தை நோக்கி, அது ஒரு 10லிருந்து 15 நிமிடம் அந்த நாய்கள் மேலே பார்த்து சுவாமி தரிசனம் செய்யும். இது ஒரு அபூர்வ காட்சியாகும். ஏன் நாய்கள் மேலே வானத்தை பார்க்கிறது? இதற்கு விடையே இல்லை. பல மர்மங்கள் இங்கு இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த ஒலக்கூர் ஐயா, வீரநாராயண ஐயா, எறும்பு சித்தர் எல்லாமே ஒருவர் தான். இப்படி அவருக்கு பல பெயர்கள் உண்டு. சரிங்களா? மிக மிக அபூர்வமான அதிசயங்களை இங்கு நடத்துகிறார். இவரை பார்த்தால் கடன் தீரும், நோய்கள் அடைபடும், வாழ்க்கையில் திருமண தடை விலகும், சகல காரிய தடைகள் விலகும், வியாபாரம் நன்றாக நடக்கும், தடைப்பட்டது யாவும் தடைகள் உடையும், வெற்றிகள் கிடைக்கும், பணம் சேரும், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தெரியும். மிக முக்கியமாக இவருக்கு சித்திரை மாதம், அதாவது சித்ரா பௌர்ணமி என்று ஒரு பூஜை நடக்கிறது. இது ஒரு குரு பூஜையாகும். இவருக்காக நடக்கப்படும் ஒரு குரு பூஜையாகும். இந்த குரு பூஜை யார் திரும்ப நடத்துகிறார்கள்? எல்லாம் வெளிநாட்டினர் தான், ஃபாரினர்ஸ். சித்ரா பௌர்ணமி என்று வரக்கூடிய குரு பூஜை நடத்துவது வெளிநாட்டினவர்கள் தான். அப்படின்றால் வெளிநாட்டவர்களையே எந்த அளவுக்கு இழுத்திருக்கார் பாருங்கள். முழுவதும் ஃபாரினர்ஸ் தான். அந்த அளவுக்கு இவருக்கு பக்தர்கள் உண்டு. பல தொழில் அதிபர்களையும் பல கோடீஸ்வரர்களையும் உருவாக்கியது இந்த எறும்பு சித்தர் தான். நிறைய தமிழ்நாட்டில் நாம் சொல்லலாம், ஏன் வெளிநாடு எல்லா நாட்டிலும் சொல்லலாம். இவர் உருவாக்கிய பக்தர்கள், அவர்களை பற்றி பொதுவெளியில் சொல்வது அவ்வளோ சரியாக இருக்காது, அதனால் தவிர்க்கிறேன். எனவே இங்கு சென்று நீங்கள் வணங்கினால் மாந்திரிக தொல்லை விடுபடும், ஏவல் பில்லி சூன்யம் விடுபடும். ஒரு 4 முறை அல்ல 5 முறை சென்று வந்தால் சித்தர் நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை சரி செய்கிறார்.
வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து தரிசனம் செய்யும்போது ஒரு 10 முறை அல்லது 11 முறை தரிசனம் செய்தால் கனவில் வந்து உங்களை அவரை வாழ்த்துவதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை கொடுக்கிறார், வாகன விபத்துகளை தவிர்க்கிறார், அறுவை சிகிச்சை தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து ஏதாவது அறுவை சிகிச்சை நடப்பதாக இருந்தால் அதை தடுத்து விட்டு நலமாக மாற்றிவிடுகிறார். மருத்துவர்களை கைவிட்ட நோயாளிகள் கூட இங்கு சரியாகி போவது ஒரு அதிசயமாக இருக்கிறது. அதே நேரங்களில் பல விதமான நன்மைகள், எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இனி வாழ்க்கையே நமக்கு இல்லை, நமது சோழி முடிந்து விட்டது என்று நினைத்தால் நீங்கள் இந்த வீரநாராயண சித்தரை சென்று தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு முறை திருப்பம் ஏற்படும். ஒரு இரவு தங்குமாறு செல்லுங்கள். தங்குவதற்கு அனைத்து வசதிகளுமே இருக்கிறது. அங்கே அனைவரும் தங்கியிருப்பார்கள். இரவு நேரங்களில் சித்தர் உலா வருவதாக ஒரு தகவல் இருக்கிறது. நிறைய பேருக்கு நீங்கள் சித்தர் நினைப்போடு இருந்தால் அவர் உங்களை ஒரு அதிகாலை பொழுதில் தட்டி எழுப்புவதாக ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இது பல பேருக்கு நடந்திருக்கிறது, எனக்கு கூட நடந்திருக்கிறது. எனவே நீங்கள் சென்று தரிசனம் செய்யுங்கள். ஆனால் ஒரு முறை நீங்கள் சென்று சாமி தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் வெற்றி. நன்றி.